பொது இடங்களில் குப்பை கொட்டினால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், மாநகராட்சிக்குட்பட்ட மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், உலகநேரி, உயர்நீதிமன்ற மதுரை கிளை, உத்தங்குடி, பாண்டிக்கோயில், ரிங் ரோடு, ரவுண்டானா ஆகிய பகுதிகளுக்கிடையில் உள்ள காலியிடங்கள், சாலை ஓரங்கள், நீர்நிலைகள், திறந்தவெளி கால்வாய்களில் குப்பை கொட்டுவதால் பொது சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எச்சரிக்கை அறிவிப்பு விடுத்த 24 மணி நேரத்திற்குள் குப்பையை அகற்றாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும், அதோடு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் குப்பைகளை தனித்தனியாக பிரித்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் 19 மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஏற்கனவே 5 கட்டங்களாக இதுவரை 95 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளார். இதனையடுத்து 6வது கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களின் பட்டியலை விஜய் வெளியிட்டார். இதற்கான நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. முன்னதாக நீலாங்கரையில் விஜயின் காரை மறித்து திருவொற்றியூர் பகுதி நிர்வாகிகள் மனு அளித்தனர். அதில் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக RK மணியை நியமிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். இருப்பினும் திருவள்ளூர் தென்கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக RK மணியே நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோன்று விஜயின் முன்னாள் ஓட்டுநரும் தற்போதைய உதவியாளருமான ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் என்பவரும் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர்கள் நியமனத்தை வைத்து சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். விஜயின் முன்னாள் கார் ஓட்டுநரின் மகனான சபரிநாதனுக்கு தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், சிறுவயது முதலே சபரிநாதன் விஜயோடு பயணித்திருப்பதாக விளக்கமளித்தார். தாவேக அலுவலகத்தில் விஜயை சந்திக்க அனுமதி மறுத்ததாக குற்றஞ்சாட்டி பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் தாவேக அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டது. இலங்கை கடற்படையால் எதிர்கொள்ளக்கூடிய இன்னல்கள் தொடர்பாக தமிழ்நாடு மீனவ பிரதிநிதிகள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் நேரில் முறையிட்டனர். இலங்கை அரசு தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் வலியுறுத்தியதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அனைத்து கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர் பிரதிநிதிகள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தனர். இலங்கை கடற்படையின் கைது நடவடிக்கையும், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை விடுதலை செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தங்கள் கோரிக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததாக மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சனை மத்திய மீன்வளத்துறை அமைச்சரும் இதுல சேர்ந்து நாங்க இருவரும் இருந்து மீனவர் சங்க பிரதிநிதிகள், தமிழகத்தில் உள்ள மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இருந்து பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இலங்கையில் புதிய அரசு அமைந்த பின்னர் கைது நடவடிக்கை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியதாக அண்ணாமலை கூறினார். குறிப்பாக இலங்கையில புதிய அரசு வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு, ஃபைன் அதிகமாக இருக்கு. அதனால ஒரு நாள்ல தீர்வக்கூடிய பிரச்சனை இல்லை, அது அவங்களும் உணர்ந்திருக்கிறாங்க. படிப்படியாக இந்திய அரசோடு இணைந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வை நோக்கி செல்வதற்கான எல்லா முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும். தமிழ்நாடு மீனவர்கள் விவகாரம் தொடர்பாக இலங்கை அரசுடன் பேசப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவித்தார்.